ஹலோ சொக்காரா, நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். நண்பர்கள், இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 9. பிக் பாஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டர் திவாகருக்கும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, அதை பற்றி வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே வருமா. அப்புறம் நண்பர்களே, பிக் பாஸில் வந்து இப்போது நம்ம இவ்வளோ நாளாக வந்து ஒவ்வொருத்தர் பிரச்சனையை பார்த்தோம். இப்போ நம்ம கமருதீனுக்கும் நம்ம டாக்டர் திவாகர் அவர்களுக்கும் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. எதனால் தெரியுமா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி திடீர்னு சாமியாட்டம் ஆடி ஓன்னு கத்தி, நீ என்ன என் முடியா ஹேரான்னு அவ்வளோ பேர் திட்டி ஏசி வெளியே போச்சுலாம். அந்த தங்கச்சியால் இவர் பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த தங்கச்சி நந்தினி அழுதுட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் போய் உட்காந்தாங்க. அதே மாதிரி டாக்டர் திவாகரும் போய் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. அவர் ஆறுதல் சொல்ல உட்காந்தவரா இல்லை வேடிக்கை பார்க்க உட்காந்தாரா தெரியாது. அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் இருக்கார்ல, அவர் திவாகர் கையை பிடிச்சி இந்தியான்னு கரகரன்னு இழுத்து இது பண்ணார். அதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வந்து என்ன ஒரு ரீசன் நடக்கு அப்படின்னா, அவர் கையை பிடிச்சி இழுத்துருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், கமருதீன் அண்ணே, நீங்கள் கையை பிடிச்சி இழுத்தது வந்து நீங்கள் ஒரு மாஸ் காட்டுறதுக்கு இழுத்துறீங்க. ஆனால் இந்த பிக் பாஸில் வந்து திவாகருக்கு வந்து இந்த அனுதாப ஓட்டு, பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான். போகிறாரு, கண்டிப்பாக போகிறாரு, தெரிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் பண்ணுறது மாஸ் காட்ட பண்ணுறீங்க. ஆனால் அவருக்கு வந்து அனுதாப ஓட்டம், மக்கள் மத்தியில் அனுதாப ஓட்டம், பாவப்பட்டு இறக்கப்பட்ட மாதிரி வந்து ஓட்டு வாங்கியிருந்தாரு. சரியா? அவர் பிக் பாஸ் டைட்டில் அடித்து உள்ளே வந்துடுவார். நீங்கள் வந்து வெளியே போயிடுவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமருதீன் யாராவது சொல்லுங்க ஐயா, நான் அந்த மாதிரி சொன்னோம்ட்டு. நீங்கள் தான் வந்து ஒரு மனுஷனை வளர்க்குறீங்க. சரியா? அவர் வந்து எங்கேயோ கிடந்தாரு, திருப்பி இப்போ நீங்கள் தான் வந்து மேலே கொண்டு வந்துட்டீங்க. அனுதாப போட்டு வாங்கிட்டு இருக்காரு. யாருக்கு? நம்ம இப்போ இவர் டாக்டர் திவாகர். அதனால் கமருதீன் அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. நிறைய பேர் வந்து அவர் பிக் பாஸ் சொல்கிறாரு, நம்ம டாக்டர் திவாகர் என்னை வந்து பாடி சேவிங் பண்ணுறாங்க, உடம்பை வந்து உடல் எடையை வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயா, கடவுள் கொடுத்த ஒரு வரம் நம்ம உடம்பு. யாரும் வந்து உடல் எடையை பற்றியோ உடம்பை பற்றி யாரும் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. பாடி சேவிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதே இருக்குது. நீங்கள் வந்து கடவுள் வந்து ஒருத்தருக்கு நல்ல குரல் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு கீச்சு குரல் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு மெலிஞ்ச ஆளாக உடம்பாக இருக்கும், ஒருத்தருக்கு குண்டு உடம்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அது மட்டும் தான் கிடைக்கும். அதனால் அவர் வந்து திவாகர் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டார். என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க, உடம்பு குண்டாக இருக்குங்க, அங்கே கொரட்டை விடுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் யாருனே மனசில் வந்து போயிருக்காரு. நீங்கள் திருப்பி பேசி என்ன வந்து தெரியுமா, மக்கள் மத்தியில் அவருக்கு அனுதாப ஓட்டு கூடிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தோடும் அவர் தான் டாப்பில் வந்துட்டு இருக்காரு. அதனால் வந்து இனிமேல் இந்த மாதிரி சண்டைலாம் போடாதீங்க. பிக் பாஸில் வந்து போய் உங்களுக்கு திருந்ததுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்துக்கு தான் பிக் பாஸ் கொண்டுருக்கு. அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லோரும் வெற்றி அடைவீங்க நான் நம்புகிறேன். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ எப்படி நீங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ஐடி 248 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம், அன்பு சொந்தங்களே.